வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து 3 உலக வாசிகள். யார் யார் அந்த 3 உலக வாசிகள் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருவோம். புராண கதைகளில் சொல்லியிருப்பாங்க, பாதாள லோகம், பாதாளவாசி, பூலோகவாசி, மேல்லோகவாசி. இப்போ வாசினானா உங்களோட மூச்சு காற்று. யாருக்கெல்லாம் தன்னோட மூச்சு காற்று கீழ்முகமாகவே, அதாவது மூச்சுனா மனம் சம்மந்தப்பட்டது, மனம் வந்து புலன்கள் சார்ந்தே, பிறப்புறுப்பு சார்ந்தே இருக்கிறவனுங்க மனம் வந்து அவன் வந்து பாதாள லோகி. கீழ்மட்ட எண்ண அலைகளோட வாழறவன், இறைவனானு தெரியாது, உயிர்னானா தெரியாது, மனநானு தெரியாது, எதுவுமே தெரிஞ்சிக்காதவன் அடிமட்ட ஸ்டேஜில் இருக்கிறவன் வந்து பாதாள லோகி, அவன் பாதாளவாசி. பூலோகவாசினா பூத உடலில் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த உயிர்னா என்ன, உடல்னா என்ன, மனம்னா நான் ஆராய்ச்சி பண்ணுற வந்து பூலோகவாசி. மேலோகவாசினான்னா தான் ஜீவனை சிரசுக்குள்ள எடுத்துகிட்டு போய் சொந்த ஜீவனை பார்த்தவன் பேர் மேலோகவாசி. இதுதான் 3 உலகங்கள். வாசினா உன்னோட மூச்சு காற்று, உன்னோட மனம். இது எப்பவுமே 3 உலகத்தை சார்ந்து தான் போயிட்டு வந்துனே இருக்கும். எந்த இடத்துல உன் மனம் அதிக நேரம் நிலையாக நிற்கிதோ அந்த இடத்துக்கு நீ சொந்தக்காரன் ஆகிடுவ. இதுதான் 3 உலகத்தையும் கடந்து ஜெயிச்சவன் ராவணன் சொல்லுவாங்க. ராவணனா வேறு யாரும் இல்லை, தலைக்கு மேலே போய் பார்க்குற இடம் தான் ராவணோட இருக்கிற இடம். அது பேர் இரவு வானம்னு அர்த்தம். இறைவன் இருக்கிற இடம் வந்து எப்படின்னா, இருளும் ஒளியும் சேர்ந்து இருக்கிற இடம் தான் இறைவன் இருக்கிற இடம். அதுதான் நம்ம கோயிலில் கூட, கருவறையில் கூட இருட்டு ஒளியில் அந்த உருவத்தை காட்டுவாங்க. நன்றி, வணக்கம்.